வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரைனர், பாஸ்ட் ஐசி மெம்பர். இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான செய்தி எல்லா மீடியாக்கள்லேயும் வந்துட்டு இருக்கும். இபிஎஃப்ஓடைய விதிகளில் அதிரடி மாற்றம். பிஎஃப்ல நீங்க 100% பணத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்றது. உண்மையான தகவல் என்ன? அந்த 100% எதை குறிக்கிறது? அப்போ என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு? நான் வித்ட்ராயல் பண்றதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க? அதாவது முடிவெடுத்தாச்சு, அப்ரூவல் பண்ணியாச்சு, என்னென்ன சேஞ்சஸ் மேபி டியூ கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னு பார்ப்போம். பார்ஷியல் வித்ட்ராயல். இபிஎஃப்ஓல பார்ஷியல் வித்ட்ராயல்ன்றது என்ன? அட்வான்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய அட்வான்ஸ். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா 13 ப்ரொவிஷன்ஸாக இருந்தது. நிறைய ப்ரொவிஷன். வீடு கட்டுறது, வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மொத்தமாக வீடு வாங்குறது, நிலம் வாங்கி கட்டுறது, இப்படி ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்றது. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா மேரேஜ், என்னென்ன மேரேஜுக்கெல்லாம் லோன் வாங்கலாம், எஜுகேஷனுக்கு எப்படி லோன் வாங்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், வேலை இல்லாத போது, இல்லை கம்பெனியை மூடிட்ட போது, இப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இப்படி எல்லாமே 13 ப்ரொவிஷன்ஸ். பேரா 68B - 68NN வரைக்கும் நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்த்து, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டிஷன் வேற, எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்றது வேற. அப்படியே நமக்கே குழப்பம். எவ்வளோ சர்வீஸ் போட்டால் அது எலிஜிபிள், எவ்வளோ பணம் நமக்கு வரும், நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு வரமாட்டேங்குது அப்படின்லாம் கூட நினைச்சிருப்போம். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி, சூப்பரான ஒரு டிசிஷன். என்ன டிசிஷன்? எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னே தான். வித்ட்ராயல்னா ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான், ஒரே ரூல் தான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதை இந்த வித்ட்ராயல 3ஆ பிரிச்சிருக்காங்க. இப்போ 13 இருந்தது ஒரே ப்ராப்ளம், ஒரே தான், ரூல் எல்லாம் ஒன்று தான். அதை 13 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கா. என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தோம்னா, எசென்சியல் நீட். எசென்சியல் நீட்னா என்ன? உடம்பு சரியில்லாததுக்காக எடுக்கக்கூடிய அட்வான்சஸ். எஜுகேஷன், தன்னுடைய குழந்தைகளுக்கு உண்டான எஜுகேஷனுக்கு உண்டான அட்வான்சஸ். மேரேஜ், செல்ஃப் மேரேஜா இருக்கலாம், இல்லை சகோதர சகோதரிகளுடைய மேரேஜ், இல்லை குழந்தைங்களோட மேரேஜ், இப்படி மேரேஜுக்கு எடுக்கக்கூடிய அட்வான்ஸ். அது இதெல்லாம் சேர்த்து எசென்சியல் நீட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி. இன்னொன்று ஹவுசிங் நீட்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இப்படின்னா ஹவுசிங் நீட்ஸ். மூணாவது ஸ்பெஷல் சர்க்கம்டான்சஸ், வேலை இல்லாத போது, கம்பெனி மூடிட்டு, இப்படி ஸ்பெஷல் சர்க்கம்டான்ஸ். இப்படி 3 கேட்டகரியா பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கு அப்புறம் மெம்பர்லாம் என்ன பண்ணலாம்? 100% நீங்க அங்க என்ன நம்ம அக்கௌண்ட்ல இருக்கோ அதுல எலிஜிபிள் பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் இருக்கும், அதுல எலிஜிபிள் பேலன்ஸை மொத்தம் எடுத்துக்கலாம். அப்ப எலிஜிபிள் பேலன்ஸ்ன்றது வேற எதையோ சொல்றான். மொத்தத்தையும் 100% என் அக்கௌண்ட்ல இருக்கிறது மொத்தம் தொடச்சி ஜீரோ பேலன்ஸ் பண்ண முடியாது. எலிஜிபிள் பேலன்ஸ், எனக்கு லோன் எடுக்க எலிஜிபிள் இவ்வளோ அப்படின்னு சொல்றான். அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். அது எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத கடைசியா சொல்றேன். அது உங்களோட எலிஜிபிள் பேலன்ஸை மொத்தம் எடுத்துக்கலாம். அப்ப எலிஜிபிள் பேலன்ஸ்னா எவ்வளோன்றது தெரியணும். இது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வித்ட்ராயல் லிமிட் எத்தனை தடவை எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி. எத்தனை தடவை எடுக்கலாம்னா, முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்ப வீடு கட்டுறதுக்கு எத்தனை 5 வருஷத்துக்கு ஆனாதான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் ஆனாதான் எக்ஸ்டென்ஷன் பத்தி, இப்படி எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வித்ட்ராயல்ல எஜுகேஷன் சம்பந்தமா நீங்க எடுத்தீங்கன்னா 10 தடவை எடுக்கலாம். குழந்தைகளோட எஜுகேஷனுக்காக 10 தடவை எடுக்கலாம். மேரேஜ் 5 தடவை எடுக்கலாம். மேரேஜ் அதாவது செல்ஃப் மேரேஜா இருக்கலாம், சகோதர சகோதரிகள், அதுக்கப்புறம் குழந்தைகளோட மேரேஜ், இப்படி 5 தடவை மேரேஜ்ன்ற ரீசனை வச்சு நீங்களால எடுக்க முடியும். ஏன்னா இப்ப இருக்கிறது 3 தடவை தான் எடுக்க முடியும். மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்துன்றது அதெல்லாம் மாற்றப்பட்டு 10 + 5 15 தடவை நீங்க இதுக்கு இந்த ரீசனை வச்சு எடுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சர்வீஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு ரீசனுக்கு நீங்க எடுக்கணும்னா, இப்போ ஹவுசிங்னா 5 வருஷம் இருக்கணும், மேரேஜுக்கு எடுக்கணும்னா 7 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கணும், இப்படிலாம் இருந்தது. இதெல்லாம் மாத்தி அதிரடியான மாற்றம் இங்கதான். மினிமம் 1 வருஷம் 12 மாதம் சர்வீஸ் இருந்தா போதும், உங்களால அட்வான்ஸை எடுக்க முடியும். 5 வருஷம் 7 வருஷம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். 12 மாசம் தான். எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி ஒன்று தான், 12 மாசம். என்ன ரீசனா இருந்தாலும் 12 மாசம். முன்னாடி இருந்த ஒவ்வொரு ரீசனுக்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் போய் எல்லாத்தையும் ஒன்னா பண்ணதுனால ஒரே ஒன்று எலிஜிபிலிட்டி 12 மாசம் சர்வீஸ் தான் அட்வான்ஸ் எடுக்க முடியும். அடுத்ததா ரீசன். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ரீசன், அதோட அதுக்கு ரீசன் உண்டான எவிடன்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணலாம். இப்ப எவிடன்ஸ் எல்லாம் கேட்கறதுல என்ன ரீசன் மட்டும் கேட்டுட்டு இருந்தா, இப்ப அது கூட கிடையாது. இப்ப 3 கேட்டகரியா பிரிச்சோன்னு பாருங்க. அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணா போதும். அது எசென்சியல் நீடுக்காக நீங்க எடுக்கிறீங்களா, இல்ல ஹவுசிங் நீடுக்கா, இல்ல ஸ்பெஷல் ப்ரொவிஷனுக்கான அந்த 3 கேட்டகரியை செலக்ட் பண்ணா போதும். வேற எதுவுமே இது பண்ண வேண்டாம். ஸ்பெஷல் கேட்டகரியில பாருங்க, நேச்சுரல் கெலாமிட்டி, லாக் அவுட், க்ளோஷர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், பெண்டமிக், இப்போ கோவிட் மாதிரி வருது, இந்த மாதிரி ப்ரொவிஷன் எல்லாமே ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்துடும். அதை செலக்ட் பண்ணா போதும். அது என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிறது உண்மையான அதிரடி மாற்றம்.
அது மட்டும் இல்ல, இன்னொரு மாற்றம், இதுதான் முக்கியமான மாற்றம். 25% மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். அப்போ மினிமம் பேலன்ஸ்ன்றது என்ன? அதாவது நம்மளோட எம்ப்ளாயி ஷேர் ரெண்டுத்தையும் சேர்த்து பிஎஃப்ல இருக்கு இல்லையா, அதுல 25% வந்து கண்டிப்பா அதுலயே தான் வச்சிருக்கணும். மெம்பர் லைஃப் டைம் ஃபுல்லா அதுல இருக்கணும். டோட்டல் ஃபைனல் வித்ட்ராயல் போது தான் அந்த 25% வரும். அப்போ பேலன்ஸ் இருக்க உங்களோட பணத்துல 75% தான் எலிஜிபிள் அமௌண்ட். அந்த எலிஜிபிள் அமௌண்ட்டை நீங்க மொத்தமா எடுத்துக்கலாம். எலிஜிபிள் அமௌண்ட்டை மொத்தமா எடுத்துக்கலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில மேரேஜுக்குன்னா எம்ப்ளாயி ஷேர்ல தான் 50% எடுக்க முடியும், எம்ப்ளாயர் ஷேரை தொட முடியாது அப்படிலாம். இப்போ அதெல்லாம் கிடையாது. எம்ப்ளாயர் ஷேர், எம்ப்ளாயி ஷேர் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி இருக்கிற பேலன்ஸ்ல 25% நீங்க வந்து அக்கௌண்ட்ல தான் இருக்கும். அதை எடுக்கவே முடியாது. எப்போ அந்த 25, அதாவது கட்டின கான்ட்ரிபியூஷன்ல 25% அப்படியே இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 75% நாம வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டியிருக்கோம் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்னா 2,500 ரூபாய் உங்களால எடுக்கவே முடியாது. 7,500 நீங்க எடுத்துக்கலாம். 7,500 முழுவதுமா எடுத்துக்கலாம். அப்படிங்கிற அந்த மாற்றம். மினிமம் பேலன்ஸ் 25%, நீங்க கட்டக்கூடிய டோட்டல் அமௌண்ட்ல 25% அதுல தான் இருக்கணும். அடுத்ததா கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி, எந்த டாக்குமெண்டேஷன் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் ஆட்டோ செட்டில்மெண்ட் அப்படின்லாம் இருந்ததெல்லாம் போய் 100% ஆட்டோ செட்டில்மெண்ட். மொத்தம் அப்ளை பண்ணா ஆட்டோ செட்டில்மெண்ட், யாரும் ஆபீசருக்குலாம் போகாது, அப்படியே ஆட்டோ செட்டில்மெண்ட் தான். ஆனா ஃபைனல் செட்டில்மெண்ட்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் எடுக்கும்போது 2 மாசம் கேப் இருந்தா ஃபைனல் செட்டில்மெண்ட் ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எடுக்கலான்றது போய் பிஎஃப் ஓட ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணனா 12 மாசம் கேப். ரிட்டையர்மெண்ட் இருக்க அந்த அந்த ப்ரொவிஷன் கிடையாது. சாதாரணமா எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம 2 மாசம் கேப் விட்டு ஃபுல்லா வாங்கணும் அப்படின்றது போக 12 மாசம் வெயிட் பண்ணணும். பென்ஷனோட அமௌண்ட்டை எடுக்கணும். 9.6 வருஷம், அதாவது 9 வருஷம் 6 மாசத்துக்குள்ள இருந்தா பென்ஷனை வந்து நம்ம சர்வீஸ் இருந்தா வாங்கிக்கலாம். பென்ஷன்ல கட்டுற அமௌண்ட்டையும் அதுக்கு வந்து முன்னாடி 2 மாசம் இருந்தா வாங்கலான் இருந்தது. இப்ப அப்படி இல்ல, 36 மாசம், அதாவது 3 வருஷம் நீங்க வந்து வேலையை விட்டதுக்கு அப்புறம் கான்ட்ரிபியூஷனே இல்லாம 3 வருஷம் இருந்ததுன்னா அப்புறம் தான் அந்த பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த மாற்றம் வந்திருக்கு. இது இம்ப்ளிமெண்டேஷன் கூடிய விரைவிலேயே வந்துடும். அதுக்குண்டானது யூஏஎன் லாகின்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலும் தகவல் எதனா வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொடர்பு கொள்றேன், உங்களை சொல்றேன். தேங்க்யூ. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிர வேணும். உண்மை தகவல் இதுதான். தேங்க்யூ.